காலருத்ரமூர்த்தி ராமனை சந்திக்க வந்தாராம். ஆஹா, முனிவர் அதிபலருடைய சிஷ்யர், வாங்கோ வாங்கோன்னு ராமன் வரவேற்றான், உபசரித்தான். அப்போ வந்திருக்கும் காலருத்ரன், அதாவது முனிவர் வேஷத்தில் இருப்பவர், ராமன்கிட்ட சொன்னார், ரகசியம் பேசணும், நடுவுல யாரும் உள்ள வரப்படாது, யாராவது உள்ளே வந்தால் ராமா நீ அவருக்கு மரண தண்டனை தர வேண்டும் என்றார். சரி, ரிஷி சொன்னா அப்படியேன்னுட்டான் ராமன். லக்ஷ்மணன் காவலுக்கு நிற்கிறான். அப்பதான் துர்வாசர் ரொம்ப அவசரமா உள்ளே வந்தார். லக்ஷ்மணன்ட்ட சொன்னார், உடனே ராமனை பார்க்கணும்னார். லக்ஷ்மணன் சொன்னா, ஒரு முனிவரோடு ராமர் பேசின்னு இருக்கார், யாரும் உள்ள வர வேண்டாம்னு சொல்லியிருக்கார், ஒரு முகூர்த்த காலம் கொஞ்சம் காத்திருங்களேன்னார். துர்வாசருடைய கண்கள் சிவந்தன, அவருடைய உதடுகள் துடித்தன. சரியா சாபம் நாக்குல வந்துருத்து. நீ உள்ள போய் செய்தி சொல்லறியா, உன்னையும் உன் நாட்டையும் நகரத்தையும் சந்ததியையும் மக்களையும் மொத்தமா சபிக்கட்டுமா என்று கேட்டார் துர்வாசர். லக்ஷ்மணன் பார்த்தான், உள்ள போனா மரண தண்டனை, இவரை அனுப்பி ஒரு ரிஷிக்கு மரண தண்டனை வாங்கி கொடுத்த பாபம் நமக்கு வேண்டாம், அனுப்ப மாட்டேன்னு தடுத்து மக்களுக்கெல்லாம் சாபத்தை உண்டாக்கிய பாபமும் நமக்கு வேண்டாம். இத்தனை பேருக்கு அனர்த்தம் ஏற்படுவதற்கு நான் ஒருவன் மரணமடைந்தாலும் பரவாயில்லைன்னு லக்ஷ்மணன் உள்ளே போனான். துர்வாசர் வந்திருக்கிறார்னு செய்தி சொன்னான். இந்த காலருத்ரன் உடனே புறப்பட்டு சென்று விட்டார். இப்போ ராமன் துர்வாசரை உடனே அழைத்தான். அவருக்கு விருந்தெல்லாம் அளித்து உபச்சாரம் பண்ணி அவரையும் அனுப்பிட்டான் ராமன். இப்ப யோசித்தான், யார் நடுவுல வந்தாலும் மரண தண்டனைன்னு சொல்லி காலருத்ரனுக்கு வாக்களித்தோமே, அருமை தம்பி லக்ஷ்மணன் அவனே வந்துட்டானே, அப்ப அவனுக்கு மரண தண்டனை கொடுப்பதா? அது நிச்சயமா ராமனுடைய திருவுள்ளம் அதுக்கு இணங்காதே. அதனால புரோகிதர்கள் மந்திரிகள் எல்லாரையும் வரவழைத்து கேட்டான், ஒரு பெரிய அனர்த்தம் ஆயிடுத்து, யார் உள்ள வந்தாலும் மரண தண்டனை கொடுப்பேன்னு வாக்களித்தேன், லக்ஷ்மணனே வந்துட்டான், என்ன பண்றதுன்னு கேட்டான். அப்போ வசிஷ்டர் சொன்னாராம், லக்ஷ்மணனை போல சிறந்த சாதுக்களுக்கெல்லாம் அவளை தியாகம் பண்ணிட்டாலே மரண தண்டனைக்கு சமம். எனப்போ லக்ஷ்மணனுக்கு ராமன் தான் உயிர். அப்போ நான் உன்னை பிரிகிறேன்னு சொன்னா அதுவே மரண தண்டனை தானே என்று சொன்னார் வசிஷ்டர். அதனால ராமன் சாதுக்களை தியாகம் பண்ணாலும் மரண தண்டனை கொடுத்தாலும் ரெண்டும் ஒண்ணுதான். அதனால் இன்றோடு உன்னை துறக்கிறேன்னு ராமன் சொன்னான். கண்ணீரோடு ராமனை பிரிந்து லக்ஷ்மணன் புறப்பட்டான். சரையு நதிக்கரையை அடைந்தான். சரையுவில் இறங்கினான். உள்ளத்தால் பரவாசுதேவன் வைகுண்டநாதனை தியானித்தான் லக்ஷ்மணன். பிராணாயாமம் செய்தான். அவன் பிராணன் கிளம்பியது. அப்போ இந்திரன் வந்து என்ன பண்ணினானா, அந்த சரீரத்தோடு திருமேனியோடு லக்ஷ்மணனை தேவலோகத்துக்கு அழைத்து சென்றான்.